கதைச்சோலை உறவுகளுக்கு வணக்கம். நான் உங்கள் தேவி. இப்போது நீங்கள் கேட்க போகிறது விக்ரமாதித்தன் கதையோட தொடர்ச்சியாக 4வது மங்கள கல்யாணி வள்ளி பதுமை சொல்லிய கதை. 4ஆம் நாட் காலையில் போஜராஜன் மேளதாள முழக்கங்களுடன் பரிவாரத்தினர் புடைசூழ ஆடம்பரமாக கோலக்கூடத்திற்கு வந்து அங்கிருந்த நவரத்தின கச்சிதமான சிங்காதனத்தின் படிகளில் ஏறலானான். 3வது படியை கடந்து 4வது படியில் அவன் தன் வலது காலை எடுத்து வைத்த போது அந்த படிக்கு காவலாக இருந்த மங்கள கல்யாணி எனும் பதுமை கைகொட்டி சிரித்தது. போஜராஜரே, நெல்லும். நான் அறிந்த வரையில் எங்கள் விக்ரமாதித்த பூபதியைப் போன்ற வீர தீரமும் குண விசேஷமும் உள்ளவரென்றோ இந்த சிம்மாசனத்தில் ஏறி அமர முடியும் என்றது பதுமை. மங்கள கல்யாணி பதுமையே, அப்படி உங்கள் விக்ரமாதித்த பூபதியிடம் நீ அறிந்த விசேஷ வல்லமை என்ன? அந்த கதையை சொல் என்றான் போஜராஜன். பதுமை அந்த கதையை சொல்ல ஆரம்பித்தது. நாடாறு மாதம் முடிந்து காடாறு மாதம் புறப்பட்ட விக்ரமாதித்த பூபதியும் மதிமந்திரியான பட்டியும் ராஜ்யபாரத்தை மந்திரிமார்களிடம் ஒப்படைத்துவிட்டு வேதாளத்தின் மீது ஏறிக்கொண்டு காடு மலை வனாந்தரங்களை கடந்து ஆகாய மார்க்கமாக வந்து கொண்டிருந்தனர். வழியே புஷ்பவனம் சூழ்ந்த ஒரு தடாகமும் அதன் கரையிலே அலங்காரமான சத்திரம் போன்ற ஒரு உல்லாச மடமும் இருந்தன. அதை கண்ட விக்ரமாதித்தனும் பட்டியும் தடாகத்தில் இறங்கி தாகம் தீர்த்து மடத்திலே சிரமப்பரிகாரம் செய்து கொண்டிருந்தனர். அப்போது செண்பகப்பூவின் வாசனை கமகமென வீசியது. அதை உணர்ந்த விக்ரமாதித்தன் தன் மதிமந்திரியை நோக்கி, பாருமையா பட்டி, செண்பகப்பூ வாசனை கமகமென்று வருகிறதே, அதன் காரணத்தை அறிந்து வா என்று அனுப்பினார். பட்டியும் வெளியேறி சென்று காரணம் அறிய முடியாமல் திரும்பி வந்தான். பின்பு அவ்விருவரும் அவ்வனத்திலே சுற்றி வருகையில் எதிரே வந்த 4 வழிப்போக்கர்களிடம் செண்பகப்பூவின் நறுமணம் கமழ்வதின் காரணம் என்னவென்று கேட்டான். அவ்விருவரையும் அவர்கள் அப்போது சத்திரத்தை விட்டு வெகு தூரம் அழைத்துச் சென்று, ஐயா, நீங்கள் கேட்டதற்கு உடனே பதில் சொல்லாமல் இவ்வளவு தூரம் அழைத்து வந்ததற்கு எங்களை மன்னித்து விடுங்கள். அந்த சத்திரத்தில் ஆண்பாடையே படக்கூடாது. இங்கிருந்து காதவழி தூரத்தில் விஜயநகரம் என்றொரு பட்டணம் இருக்கிறது. அப்பட்டணத்தின் அரசனான விஜயரங்கராஜனின் மகளே செண்பகவல்லி. அவள் பிறக்கும் போதே செண்பகப்பூ வாசனையுடன் பிறந்தாள். அதனால் அவளுக்கு செண்பகவல்லி என்று பெயரிட்டனர். அவளுக்கு 22 வயதாகிறது. அவள் புஷ்பவதியான 12வது வயதிலிருந்து இன்னும் 12 வயதாகும் வரையில் ஆண்பாடையே கூடாதென்று அவள் பிரதிக்கை செய்து கொண்டிருக்கிறாள். அவள் விஜயநகர பட்டணத்திலிருந்து ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் தாதி பெண்களுடனே இங்கே வந்து ஆனந்தமாக நீராடி சத்திரத்திலே தன் தாதி பெண்களுடன் ஆடி பாடி சதுரங்கம் விளையாடி பொழுதை கழித்துவிட்டு செல்வாள். வெள்ளிக்கிழமையன்று அவள் புறப்பட்டு வரும் வழியில் ஆண் பிள்ளைகள் ஒருவரும் வரக்கூடாதென்று வியாழக்கிழமையே யானை மீது முரசறிவிப்பார்கள். தவிர அவள் தனியே ஒரு கோட்டை கட்டி ஆண்பாடையே இன்றி கன்னி மாடத்துக்குள் இருந்து வருகிறாள். அந்த கோட்டையின் பக்கங்கூட ஆண்கள் போகக்கூடாதென்று தடை உத்தரவு போடப்பட்டிருக்கிறது. தடையை மீறி ஆண்கள் எவராவது அந்த கோட்டைக்குள் நுழைந்துவிட்டால் அவர்கள் சிறைசாக்கினைக்கு உட்பட வேண்டியதுதான். அந்த செண்பகவல்லியால் வந்து அமரக்கூடிய சத்திரத்திலே நீங்கள் அமர்ந்திருந்த செய்தி தெரிந்தாலே தலையை வெட்டி போடுவார்கள். இப்போதே போய்விடுங்கள் என்று தெரிவித்துவிட்டு சென்றனர். அப்போது விக்ரமாதித்தன் மந்திரியிடம், கேட்டீரையா பட்டி, இதற்கென்ன செய்வது? அந்த செண்பகவல்லியாளின் சரீரத்திலிருந்து எழும் வாசனையே இவ்வளவு மேன்மையானதென்றால் அவள் எவ்வளவு அழகுள்ளவளாக இருக்க வேண்டும். அவளை சந்தித்து அவள் கொண்டுள்ள கன்னி விரதத்தை மாற்றி மனம் புரிய வேண்டும். இதற்கு ஒரு உபாயம் சொல். ராஜாதிராஜனே, அந்த செண்பகவல்லி ஒரே அரசகுல மங்கையாக பிறந்தும் ஆண்பாடை கூடாதென்று கன்னி விரதம் இருப்பதற்கு என்ன காரணம் என்பதை நாம் முதலில் அறிய வேண்டும். நாளை வெள்ளிக்கிழமையானபடியால் செண்பகவல்லி தன்னுடைய தோழியரோடு இங்கு நீராடி விளையாடி போக வருவாள். அப்போது நம்மில் ஒருவர் அவளுடன் எந்த விதத்திலாவது தந்திரோபயமாக சென்று அவள் கன்னி விரதம் அனுஷ்டிப்பதற்குரிய காரணத்தை முதலில் அறிந்து கொள்ள முயற்சிக்க வேண்டும். அரசே, தாங்கள் விருத்தாப்பிய வடிவம் புனைந்து முதுகிழவரை போல் மறைந்திருங்கள். நான் ஒரு எவ்வன பெண்ணாக வேடந்தரித்து அவளுடன் சென்று முடிந்தவரை அறிந்து வருகிறேன். மறுநாள் வெள்ளிக்கிழமையன்று பகல் 10 நாழிகை நேரத்தில் 1000 தாதிமார் புடைசூழ மோகனாங்கிகளை தூக்கி வரும் முத்து பல்லக்கில் ஆடம்பரமாக மண்டபத்தை நோக்கி வந்தாள். செடி மறைவில் தொண்டு கிழவனைப் போல் ஒளிந்திருந்த விக்ரமாதித்தன் அந்த முத்து பல்லக்கு கடந்து போகும்போது அதில் சுந்தர வடிவமாய் செண்பகவல்லியை பார்த்தான். அழகிய பெண்ணாக வேடமணிந்த பட்டியோ 1000 தாதியர்களோடு தானும் ஒருத்தியாக கலந்து கொண்டு போனான். செண்பகவல்லி வழக்கம் போல் நீராடி சத்திரத்தில் கோலாகலமாக இருந்துவிட்டு கன்னிக்கோட்டைக்கு சென்றபோது பட்டியாகிய போலி பெண்ணும் அவர்களுடன் கோட்டைக்குள் நுழைந்தான். முதல் வாசலை கடக்கும்போது 1000 தாதிமார்களில் சிலர் நின்று விட்டார்கள்.
இரண்டாவது வாசலில் சிலர் நின்று விட்டார்கள். இவ்வாறு 7 வாசல்களிலும் தாதியர்கள் பகுதி பகுதியாக நின்று கொண்டு இருந்தார்கள். 8வது வாசலை சண்பகவல்லியும் 4 தாதிமார்களும் மட்டும் கடந்து சயன மண்டபத்திற்குள் சென்றனர். யவனப்பெண்ணாக வேடம் தரித்து வந்த பட்டி 7வது வாசற்படியிலே நின்றுவிட்டாள். இனியும் தொடர்ந்து சென்றால், நீ யாரடி என்று சண்பகவல்லி கேட்டு விடுவாளாகில் பதில் மொழி என்ன கூறுவது என்ற சந்தேகம் எழக்கூடும் என்று நினைத்து பட்டி வந்த வழியே திரும்பிவிட்டான். பட்டி எதை உத்தேசம் செய்து வந்தானோ அந்த காரியம் நிறைவேறவில்லை. தோல்வியுடன் விக்ரமாதித்தனின் எதிரில் போய் நிற்பது நன்றாயிருக்காது என்று உஜ்ஜயினி பட்டணம் சென்று அம்மனிடம் பிரார்த்தித்து செண்பகவல்லியின் விரதத்திற்கான காரணத்தை அறிய வேண்டும் என்று புறப்பட்டார். போகும் வழியில் அதிக வெயிலாய் இருந்ததால் குளத்தங்கரை ஒன்று தென்படவே அதில் நீர் அருந்தி தாகவிடாய் தணிந்து அந்த குளத்தங்கரையில் உள்ள ஒரு ஆலமரத்தடியில் சற்று நேரம் படுத்து களைப்பாரிக் கொண்டிருந்தான். அவ்வனத்திலே ஒரு ரிஷியும் அவர் பத்தினியாரும் வெகு காலமாக தவம் செய்து வந்தனர். அந்த ரிஷி குளத்திற்கு நீராட வந்தபோது ஆலமரத்தடியில் படுத்த பட்டியை பார்த்து, ஆஹா, இந்த இளைஞன் எவ்வளவு அழகாக இருக்கிறான்! என் பத்தினி இந்த சுந்தரனை பார்த்தால் மோகம் கொண்டு விடுவாள் என்று நினைத்து ஆணை பெண்ணாக்கக்கூடிய மூலிகை வேர் ஒன்றை அங்கு வளர்ந்திருந்த ஒரு செடியிலிருந்து கிள்ளி எடுத்து பட்டியின் மீது போட்டுவிட்டு போனார். உடனே பட்டியும் ஆணுருவம் நீங்கி பெண்ணாக மாறிவிட்டான். ரிஷி ஸ்நானம் முடித்து கொண்டு போன சிறிது நேரத்துக்கெல்லாம் நீராட ரிஷி பத்தினி அவ்வழியே வந்தபோது ஆலமரத்தடியில் பெண் ரூபமாக படுத்திருக்கும் பட்டியை பார்த்து, ஆஹா, இந்த பெண் எவ்வளவு அழகாக இருக்கிறாள்! இவள் தேவகன்னியோ ராஜகன்னியோ? இந்த சுந்தர ரூபவதியை என் கணவர் கண்டால் என்னை விட்டுவிட்டு இவளிடம் மயில் கொண்டு சென்று விடுவாரென்றோ என்று நினைத்தாள். உடனே பெண்ணை ஆணாக்கக்கூடிய சக்தி வாய்ந்த மூலிகை வேறு ஒன்றை மற்றொரு செடியிலிருந்து பறித்தெடுத்து பெண் ரூபமாக படுத்திருக்கும் பட்டியின் மீது போட்டுவிட்டு சென்றாள். உடனே பட்டியும் பழையபடி ஆண் உருவை அடைந்தான். இதை கண்ணுற்ற பட்டி காளிமாதேவியே இவ்வாறு வந்து அருளியதாக நினைத்து ஆணை பெண்ணாகவும் பெண்ணை ஆணாகவும் மாற்றக்கூடிய 2 வித மூலிகை வேரையும் எடுத்துக்கொண்டு விக்ரமாதித்தனிடம் திரும்பினான். விருத்தாப்பிய வடிவம் புனைந்து பொழுது அஸ்தமிக்கும் வரை காத்திருந்த விக்ரமாதித்தன் இன்னும் பட்டி வரவில்லையே, போன இடத்தில் என்ன நேர்ந்ததோ என்று நினைத்து சுய வடிவமாகி ஆயுதங்கள் எடுத்துக்கொண்டு போகும் தருணத்தில் நல்ல வேளையாக பட்டியும் வந்து சேர்ந்தான். பட்டி, இவ்வளவு நேரம் என்னை தவிக்க விட்டு சென்று விட்டாயே என்றான் விக்ரமாதித்தன். பட்டி தான் செண்பகவல்லியாளின் முத்துப்பல்லக்கை தொடர்ந்து அவளுடைய அரண்மனை கோட்டைக்குள் சென்றதும் 7வது வாசலை தாண்டி போக முடியாமல் திரும்பி வந்ததும் உஜ்ஜயினி காளி கோயில் நோக்கி செல்லும் வழியில் அதிசய வேர்களை அடைந்ததுமான விவரங்களை தெரிவித்து, அரசே, இவ்வேரின் உதவியால் உம்மை பெண்ணாக்கி விஜயரங்கராஜன் வசம் ஒப்புவிக்கிறேன். நீங்கள் செண்பகவல்லியுடன் பழகி அவள் கன்னி விரதத்தின் இரகசியத்தை அறிய முயற்சி செய்யுங்கள் என்றான். பிறகு பட்டி ஒரு ராஜனைப் போல் வேடம் புனைந்து விக்ரமாதித்தனை பெண்ணாக்கி அவனை பட்டி தன் பத்தினியைப் போல் பின்னால் நடந்து வரச் செய்து செண்பகவல்லியின் தந்தையான விஜயரங்கராஜனிடம் அழைத்துச் சென்றான். விஜயரங்க மன்னா, என் பெயர் சல்லியராஜன். நான் இருப்பதும் அரசாண்டதும் வீமாபுரி தேசமாகும். இதோ நிற்கும் என் மனைவியாக்கிய விக்ரம பெண்ணாக்கப்பட்டவள் உஜ்ஜயினி பட்டணத்தை அரசாளும் விக்ரமாதித்த மகாராஜனின் தங்கையாவாள். நெடுநாளாய் நான் விக்ரமாதித்தனுக்கு கப்பம் கட்டி வருவது வழக்கம். 3 வருஷ காலமாய் நாட்டில் மழை இல்லாமையால் நாட்டில் பஞ்சம் தோன்ற நான் கப்பம் கட்டாமல் இருந்துவிட்டேன். கப்பம் செலுத்துவதற்கு பூஸ்திதி முதலிய பொருட்களையெல்லாம் விற்று செலுத்தியும் தீராமல் 1000 பொன் பாக்கியாக நின்றுவிட்டது. அதற்காக தன் சகோதரி என்று பார்க்காமல் உன் மனைவியை எங்காகிலும் அடமானம் வைத்தாவது பாக்கி 1000 பொன் பணம் வாங்கி கட்டு என்று விக்ரமாதித்தன் கடுமையாக கண்டித்து சொல்லிவிட்டான். மனம் புறாத நான் தங்களிடம் வந்திருக்கிறேன். என் மனைவியை தங்களிடம் அடமானமாக விட்டுச் செல்கிறேன். 1000 பொன் கொடுத்து உதவுங்கள். உமது பொண்ணுக்கு பழுது வராமல் பிரதேசங்களுக்கு சென்று நான் என்ன பாடுபட்டாவது யாசகம் செய்தாவது பணம் சம்பாதித்து கொண்டு வந்து பணத்தை திரும்ப கொடுத்துவிட்டு என் பத்தினியாளை மீட்டுச் செல்கிறேன் என்றான். அதற்கு விஜயரங்க மன்னன், சல்லியராஜரே, உம்மையும் அந்த விக்ரமாதித்தன் தன் தங்கை புருஷன் என்று பாராமல் பாடுபடுத்தினால் என்ன செய்வாரோ தெரியாது. நீர் உமது மனைவியை அடக வைக்க தேவையில்லை. நான் 1000 பொன் தருகிறேன். மன்னவா, அப்படி சொல்லாதீர்கள். விக்ரமாதித்தன் என்னை நம்ப மாட்டான். நான் இவ்வளவு சுலபமாக பணத்தை வைத்துக்கொண்டு ஏமாற்றியதாக நினைப்பான். யாசகத்தால் வரும் பணத்தையும் ஏற்றுக்கொள்ள மாட்டான். ஆகவே உம்முடைய குமாரி செண்பகவல்லி தனி கோட்டை கட்டி கன்னிவிரதம் காத்து வருவதாக கேள்விப்பட்டேன். செண்பகவல்லியின் பாதுகாப்பில் என் பத்தினி விக்ரம பெண் இருப்பாளையாகில் எனக்கு கவலையில்லை என்றான். அவ்விதமே சல்லியராஜனுக்கு விஜயநகர மன்னன் 1000 பொன் கொடுத்ததும் விக்ரம பெண்ணை அவ்விடம் விட்டுவிட்டு பட்டி மட்டும் வெளியே சென்றான். அவன் உஜ்ஜயினி பட்டணத்திற்கு போவது போல் போக்கு காட்டிவிட்டு
விஜயநகரத்தின் எல்லையிலிருந்து ஒரு காட்டை அடைந்து 1000 பொன்னையும் பூமிக்கடியில் புதைத்துவிட்டு ஒரு அணிலை பிடித்து கொன்று கூடு விட்டு கூடு பாயும் வித்தையின் மூலம் அந்த அணிலின் உடலிலே தான் புகுந்து கொண்டு தன் உடலை பாதுகாக்கும்படி வேதாளத்தை நிறுத்திவிட்டு அணிலின் உருவத்திலே செண்பகவல்லியின் கோட்டைக்குள் வந்து செண்பகவல்லியின் சப்பரக்கூட மஞ்சத்தின் மேல்கட்டிலின் விதானத்திலே ஒளிந்திருந்தான். சல்லியராஜன் சென்றதும் விஜயநகர மன்னன் தன் குமாரி செண்பகவல்லியின் கோட்டைக்கு விக்ரம பெண்ணை அழைத்து வந்து அவளிடம் ஒப்புவித்துச் சென்றான். விக்ரம பெண்ணும் செண்பகவல்லியும் இளமை பருவத்தின் குறுகுறுப்போடு மிகவும் சிநேகமாகி பகற்பொழுதில் சொக்கட்டான், சதுரங்கம், சோழி முதலியன ஆட்டங்கள் ஆடி பொழுது போக்குவதும், ராக்காலங்களில் வீணை முதலான வாத்தியங்கள் இசைத்து ஆடிப்பாடி மகிழ்வதுமாக விளங்கி பிரிக்க முடியாதவர்களாகி ஒரே சப்பரக்கூட மஞ்சத்தில் ஒன்றாக படுத்துறங்குவதுமாக இருந்து வந்தனர். அந்த பஞ்சனையின் மேல் விதானத்திலே அணிலின் ரூபத்தில் பட்டி ஒளிந்திருந்து கவனிப்பதும், விடிய 4 நாளிகைக்கெல்லாம் எழுந்து காட்டிற்கு போய் விடுவதுமாய் இருந்து வந்தான். இவ்வாறிருக்கும் நாளையிலே ஒரு நாள் இரவு விக்ரம பெண் பின்வருமாறு யோசித்தாள். நாம் இந்த பெண் ரூபத்தில் காலம் கடத்தி வருகிறோமே அன்றி ஆண்பாடை கூடாதென கன்னி விரதம் இருக்கும் செண்பகவல்லியின் அந்தரங்கத்தை வெளிப்படுத்தவில்லையே. காடாறு மாதம் வேறு முடியப் போகிறதே, இனி ஒரு க்ஷணம் கூட சும்மா இருக்கக்கூடாது என்று யோசித்தாள். உடனே ஏதோ விசாரப்பட்டவள் போல் வேண்டுமென்றே தனியாக சென்று படுத்திருந்தாள். அவள் முகம் வாடியிருப்பதைக் கண்ட செண்பகவல்லி, தோழி, உன் முகம் வாடியிருப்பதன் காரணம் என்ன? என்னிடம் சொல் என்று கேட்டாள். விக்ரம பெண்ணோ ஒன்றும் பதில் பேசாமல் தலையை குனிந்து கொண்டு உட்கார்ந்திருந்தாள். அவளை ஆசையுடன் செண்பகவல்லி தன் சப்பரக்கூட மஞ்சத்திற்கு அழைத்து வந்து அதில் அமர்த்தி, தோழி, உன் உள்ளத்தை துன்புறுத்தும் துயரம் என்னவென்பதை என்னிடம் சொல் என்று செண்பகவல்லி பரிந்து கேட்கவே, நான் சொல்லுவதால் என் கஷ்டம் நீங்கிவிடுமா? இல்லை, என் விசாரத்தை சொன்னால் அதை தீர்த்துவிடப் போகிறாயா? கண்ணே தோழி, உடல் 2 ஆனாலும் உயிர் ஒன்றென பழகும் என்னை அப்படியா நினைத்து கொண்டாய்? முன்காலத்தில் இருவர் பிராண சிநேகிதமாயிருந்த கதை ஒன்றை சொல்கிறேன். அதை கேட்ட பிறகாவது உன் உள்ளத்தில் இருப்பதை சொல்வாய் என்று செண்பகவல்லி சொல்லிவிட்டு அந்த கதையை சொல்ல ஆரம்பித்தாள். செண்பகவல்லி சொல்லிய வேடன் கதை. சதுரகிரி பட்டணத்தை சைந்தவன் என்ற அரசன் ஆண்டு வந்தான். அவனுக்கு சித்திரசேனன் என்ற மகன் பிறந்தான். சித்திரசேனன் சிறுவயதில் படிக்கையில் வில்லியசிங்கன் என்ற வேடச் சிறுவனுடன் சிநேகம் கொண்டான். அவர்கள் இணை பிரியாத நண்பர்களானார்கள். இனி எக்காலத்திலும் பிரிவதில்லை எனவும் வாக்குத்தத்தம் செய்து கொண்டார்கள். நாளடைவில் ராஜகுமாரனான சித்திரசேனன் பெரியவனாகி அப்பட்டணத்தின் அரசனாக முடிசூட்டப்பட்டான். அவன் அரசனான பிறகு மிகுந்த கஷ்டத்தில் அவதிப்பட்ட வேடகுமாரனான வில்லியசிங்கன் தன் நண்பனான அரசனைக் கண்டு ஏதாயிலும் உதவி புரியுமாறு கேட்கலாம் என்று தினமும் அரண்மனைக்கு வந்து பகல் முழுவதும் வாசலில் அரசனுக்காக காத்திருப்பான். அரசனோ போகும் பொழுதும் வரும் பொழுதும் அவனை ஏறெடுத்து பார்ப்பதில்லை. இவ்வளவுதான் உன் சிநேகிதமா என்று வருந்திய வில்லியசிங்கன் இனி வயிற்று பிழைப்பிற்கு வழி தன் குலத்தொழில்தான் என்று எண்ணி வில்லையும் அம்பையும் எடுத்துக்கொண்டு மனம் வெறுத்து காட்டிற்கு சென்றான். ஆனால் அவன் சிறு வயதிலே முறையானபடி அத்தொழிலை கற்காதபடியாலே ஒரு காட்டோந்தி கூட சிக்கவில்லை. அந்தி பொழுதும் அஸ்தமிக்க தொடங்கியது. காட்டிலே மிருகங்களை தேடி அலையும் போது வில்லியசிங்கன் இருளில் வழி தப்பிச் சென்று ஒரு மலைக்குகையை கண்டான். அதனுள் விகாரமான ஒரு முனிவன் தன் தவ மகிமையால் ஏதோ ஒரு தேசத்து ராஜகுமாரி ஒருத்தியை தூக்கி கொண்டு வந்து அந்த குகையில் வைத்து அவள் மடியிலே சிரம் வைத்து அயர்ந்து தூங்கிக் கொண்டிருந்தான். வேடனை கண்ட பேரழகி, ஏ வேடா, நீ என்ன காரியம் செய்தாய்? நீ ஏன் இங்கு வந்தாய்? இந்த உக்கிர முனிவன் நித்திரை தெளிந்து எழுந்து விட்டால் உன்னையும் என்னையும் அழித்து விடுவான். போய்விடு என்று சைகை காட்டினாள். உடனே வில்லியசிங்கன் பயந்து நடுங்கியவனாய் மலைக்குகையை விட்டு வெளியே ஓடி வந்தான். இந்த பெண் தேவகன்னிகை போன்றிருக்கிறாள். நம் பாலிய சிநேகிதனான அரசனுக்கு தகுந்த பெண் அன்றோ? அதனால் நமக்கும் அனுகூலம் ஏற்படும். இவ்விதம் நினைத்த வில்லியசிங்கன் நேராக அரண்மனைக்கு வந்து அதிசயம் கொண்டு வந்திருப்பதாக காவற்காரர் மூலம் செய்தி சொல்லி அனுப்பி அரசனை சந்தித்து காட்டிலே தான் கண்ட அதிசயத்தை தெரிவித்தான். உடனே சித்திரசேன மன்னன் மகிழ்ந்து பழைய நட்புரிமை கொண்டாடி, நண்பா, ராஜாங்க அலுவல்களிலே உன்னை மறந்துவிட்டேன், என்னை மன்னித்துவிடு. இப்போதே நாம் இருவரும் அங்கு சென்று அம்முனிவரிடமிருந்து அப்பெண்ணை மீட்டு வருவோம், நீ வழிகாட்டு என்று தெரிவித்து தன் பஞ்ச கல்யாணி குதிரையில் ஏறி வேட நண்பனுடன் விரைந்தான். அவன் மலைக்குகையை அடைந்ததும், நண்பா, நான் சொல்லும் உபாயப்படி நடந்து கொள். அதோ அமர்ந்திருக்கும் சுந்தராங்கியின் மடி மீது அந்த அகோர முனிவன் சிரம் வைத்து அயர்ந்து உறங்குகிறான். அவன் கண் விழிப்பதற்குள் காரியத்தை முடிக்க வேண்டும். குகைக்குள் சென்று முனிவனின் சிரத்தை அசையாமல் உன் மடி மீது வாங்கி வைத்துக்கொண்டு அந்த கன்னிகையை வெளியே வரச் சொல். அவள் வந்ததும்
அவளை குதிரை மீது ஏற்றி வைத்துவிட்டு உடனே நான் வந்து முனிவனை 2 துண்டுகளாக வெட்டி எறிகிறேன் என்றான். அதன்படி வில்லியசிங்கன் குகைக்குள் சென்றான். அவனை கண்டதும் அந்த கன்னிகை, அட மூடா, முன்னொரு தரம் வந்தபோது நான் தெரிவித்ததை மறந்து விட்டாயா? உனக்கு காலம் நெருங்கிவிட்டதா என்று கேட்டாள். பெண்ணே, நான் வந்திருப்பது உன் நன்மைக்காக அன்றி வேறில்லை. இம்முனிவனுடன் எவ்வளவு காலம்தான் கஷ்டப்படுவது? என் நண்பனான சதுரகிரி பட்டணத்து அரசன் வெளியே காத்திருக்கிறான். அயர்ந்து உறங்கும் முனிவனின் தலையை சிறிதும் அசையாமல் மெதுவாக உன் மடியிலிருந்து எடுத்து என் மடி மீது தாங்கிக் கொள்கிறேன். நீ வெளியே சென்று அரசனை வரச் சொல். இம்முனிவனை கொன்று உன்னை அழைத்துச் செல்கிறோம் என்றான் வேடன். அந்த மங்கையும் அதற்கு சம்மதித்து அவ்வாறே முனிவன் தலையை வேடனின் மடி மீது வைத்துவிட்டு வெளியே சென்றாள். அவளை கண்டதும் மோகாவேசம் கொண்ட சித்திரசேனராஜன், இனி வேடன் கதி எப்படியானால் என்ன? நாம் இனி ஒரு கணமும் இங்கிருக்கக்கூடாது என்று அவளை அள்ளி அணைத்து குதிரை மீது ஏற்றிக்கொண்டு தன் தலைநகரத்தை நோக்கி காற்றென பறந்து சென்று விட்டான். வேடனோ வெகு நேரமாக காத்திருந்து தன்னை காப்பாற்ற தன் நண்பன் வராததைக் கண்டதும் தேகம் நடுநடுங்கவே அவன் மடியில் தலை வைத்து படுத்திருந்த முனிவன் கண் விழித்துக் கொண்டான். அரசகுமாரியை காணாது வேடன் மீது கோபித்து சாபம் கொடுக்கையில் முனிவனின் காலிலே வேடன் விழுந்து நடந்ததை தெரிவித்து மன்னிக்கும்படி வேண்டினான். அடே மூடா, உனக்கு அறிவு எங்கே போய்விட்டது? கூடத்தகாத நண்பனுடன் நட்பு கொண்டு அவனுக்காக அடாத செயல் புரிந்ததின் பலனை கண்டாயா? உன்னை ஆபத்தில் திண்டாட விட்டுவிட்டு அவன் அற்புத சுந்தரியுடன் அந்த புறத்திற்கு சென்று விட்டான். இவன்தான் இணைப்பிரியா நண்பனா? சிநேகிதத்தின் நன்மையை விளக்கும் விதமாய் முற்காலத்தில் நடந்த ஒரு கதையை சொல்கிறேன் கேள் என்று சொல்லிவிட்டு கதையை ஆரம்பித்தார். 2 நண்பர் கதை. சரைய நதி பக்கத்துல பிரம்மாபுரிங்கிற பட்டணத்துல ராஜகுமாரனான சன்மார்க்கனும் மந்திரி மகனான குணபத்ரன் அப்படிங்கிறவனும் உயிருக்குயிரான சிநேகிதர்களா இருந்துட்டு வராங்க. அவங்க 2 பேருக்கும் கல்யாண வயசு வந்ததும் சோழ தேசத்து ராஜனான குசன் அப்படிங்கிறவனுடைய மகள் சுந்தரவல்லிய ராஜகுமாரனுக்கும் கலிங்க தேசத்து ராஜகுமாரிய மந்திரி குமாரனும் கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. அதுக்கப்புறமா 2 பெண்களும் அவங்க அம்மா வீட்டிலே இருக்காங்க. ராஜகுமாரனும் மந்திரி குமாரனும் தங்களோட மனைவிகளை தாய் வீட்டிலேருந்து கூட்டிட்டு வர்றதுக்காக சோழ தேசம் புறப்பட்டு போறாங்க. ராஜா மகன் முன்னாடியும் மந்திரி மகன் பின்னாடியுமா நடந்து போறாங்க. வழியில ஒரு மரத்துல இருந்த பட்சி சொல்லுது, முன்னால் போகிறவனுக்கு சாவு காத்திருக்கிறது அப்படின்னு. பறவைகளோட பாஷையை தெரிஞ்ச மந்திரி குமாரன் சட்டுன்னு தன் ஆருயர் நண்பனை பின்னாடி வர சொல்லிட்டு தான் முன்னாடி நடந்து போறான். கொஞ்ச தூரம் போறாங்க. மறுபடியும் அந்த பட்சி சொல்லுது, பின்னாலே போகிறவனுக்கு சாவு அப்படின்னு. இதனால பயந்த மந்திரி குமாரன் தன் நண்பனோட கையை பிடிச்சுக்கிட்டு அவனை முன்னையும் பின்னையும் விடாம தன்னோட வலது பக்கமா சரிசமமா நடந்து வர்ற மாதிரி நடந்து போறான். சாவு எங்க காத்திருக்கும் அப்படின்னு சிந்திச்சுக்கிட்டே இருந்த மந்திரி குமாரனுக்கு ராஜகுமாரனோட மாமனார் குச மகாராஜனோட சோழ தேசத்துல தான் சாவு காத்திருக்கு அப்படிங்கிற சந்தேகம் வருது. சோழ தேசத்தோட எல்லையை அவங்க அடைஞ்சதும் குச மகாராஜனுக்கு செய்தி அனுப்புறாங்க. மகாராஜனும் அவங்கள மேளதாளத்தோட ஆடம்பரமா வரவேற்று உபசரிச்சு தன் மருமகனான ராஜகுமாரனுக்கு ஒரு தந்த பல்லக்கையும் மந்திரி குமாரனுக்கு ஒரு பச்சை பல்லக்கையும் அனுப்புறான். இதுல ஏதாவது சூது இருக்குமோ அப்படின்னு பயந்த மந்திரி குமாரன் தன்னோட நண்பனுக்கு வந்த பல்லக்கில தானும் தனக்கு வந்த பல்லக்கில ராஜகுமாரனையும் ஏற செய்றான். அதே மாதிரி அவங்கவுங்களுக்கு தனித்தனியா ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த விடுதிகளையும் மாத்திக்கிறாங்க. ராத்திரி 10 நாழிகையான சமயம். ராஜகுமாரன் தங்கியிருந்த அறைக்கு அவனோட பத்தினி குசராஜனோட குமாரி சுரதவல்லி தின்பண்டங்கள் எல்லாம் எடுத்துட்டு வரா. பட்சி சொன்னதை மனசிலேயே நடிச்சிட்டு இருந்த மந்திரி குமாரன் ராஜகுமாரனோட அறையில கதவுக்கு பின்னாடி மறைஞ்சிருக்கிறான். பகலெல்லாம் நடந்து வந்த அலுப்பால ராஜகுமாரன் நல்ல கண்ணசந்து தூங்குறான். இதை பார்த்த சுரதவல்லி அவனை காரி துப்பிட்டு கள்ளத்தனமா யாருக்கும் தெரியாம தின்பண்டத்தை எடுத்துட்டு அந்த ஊருக்கு வடக்கு பக்கத்துல இருக்கிற ஒதுக்குப்புறமா இருக்கிற ஒரு பாழடைஞ்ச மண்டபத்துக்கு வரா. அங்க ஒரு முடவன் இருக்கான். அவன் ராஜகுமாரியோட கள்ள புருஷன். விகாரமான அந்த முடவன் மேல சுந்தரவல்லிக்கு ரொம்ப ஆசை. இவ வேற ரொம்ப நேரம் கழிச்சு வந்ததுக்காக அவன் கோபிச்சுக்கிறான். ஏனடி இவ்வளவு தாமதமாய் வந்தாய் அப்படின்னு. என் ஆசை காதலா? கோபம் வேண்டாம். என்னை மணந்த ராஜகுமாரன் என்னை அழைத்து போக தன் தேசத்திலிருந்து வந்திருக்கிறான். அவன் விடுதியில் நன்கு நித்திரையில் ஆழ்த்த பிறகல்லவா நான் இங்கு வர வேண்டும். அதனால்தான் நான் இங்கு வர தாமதமாகிவிட்டது சுவாமி. அப்படியா பெண்ணே? இதுநாள் வரை நீ கல்யாணமாகாத கன்னிப்பெண் என்றல்லவா உன் சகவாசத்தை நாடி இருந்தேன். இனி இங்கு வராதே. மீறி வருவாயானால் நம் இருவருக்கும் பிராணாபத்து நேரிடும். சுவாமி, அப்படி சொல்லக்கூடாது. ஒரு நாளாவது உம்மிடம் வராதிருந்தால் மோகாவஸ்தையால் என் பிராணன் போய்விடும் அப்படின்னு
சுந்தரவல்லி காலில் விழுந்து கெஞ்சிரா. உடனே அந்த முடவன் தன் கிட்ட இருந்த உடைவாளை அவ கையில கொடுத்து, அந்த ராஜகுமாரனோட தலைய வெட்டிட்டு வா அப்படின்னு சொல்றான். சரி, அப்படியே செய்கிறேன். நான் போய் அவன் தலையை வெட்டிட்டு அந்த குற்றத்தை கூட வந்திருக்கிறான்ல மந்திரி குமாரன், அவன் மேல சுமத்தி அவனுக்கு சிரசாக்கினை தண்டனையும் வாங்கி கொடுத்துட்டு வர்றேன் அப்படின்னு இவ அரண்மனை விடுதிக்கு வரா. அவ பின்னாடியே போய் அங்க நடந்ததெல்லாம் பார்த்துட்டு இருந்த மந்திரி குமாரனும் வேகமா விடுதிக்கு திரும்பி வரான். வேகமா விடுதிக்குள்ள வந்த சுந்தரவல்லி தன் கணவனும் பார்க்காம அவன் தலையை வெட்டிடுறா. இதை பார்த்த மந்திரி குமாரன், ஐயோ பாதகி, நீ நல்லா இருப்பியா? என்னுடைய நண்பனும் உன்னோட கணவன்னு கூட நினைக்காம இந்த மாதிரி பெரிய பாவத்தை பண்ணிட்டியே அப்படின்னு. அதே சமயத்துல இவ கூச்சல் போடுறா. இவளோட சத்தம் கேட்டு வெளியில இருந்த காவலாளிகள்லாம் ஓடி வர்றாங்க. அப்ப சொல்றா, என்னோட கணவனை இவன் கொன்னுட்டான், என்னையும் பலாத்காரப்படுத்த பார்க்கறான் அப்படின்னு சொன்ன உடனே காவலாளிகள் அவனை இழுத்துக்கிட்டு மன்னன் கிட்ட போறாங்க. அங்கேயும் சுந்தரவல்லி, தகப்பனாரே, நானும் என் கணவனும் தூங்கிக்கிட்டு இருந்தப்போ இதோ நிக்கிற மந்திரி குமாரன் வந்து என் கணவனோட தலையை துண்டிச்சிட்டு என்னையும் பலவந்தமா பலாத்காரப்படுத்த பார்க்கறான், அதனால இவனுக்கு மரண தண்டனை கொடுக்கணும் அப்படின்னு சொல்றான். உடனே அந்த ராஜாவும் வெகுண்டெழுந்து, இந்த மந்திரி குமாரன் வஞ்சகன் என்பதில் சந்தேகமில்லை. என் மருமகனுக்கு அனுப்பிய தந்த பல்லக்கில் இவன் ஏறிக்கொண்டு இவனுக்கு அனுப்பியதில் ராஜகுமாரனை ஏறி வரச் செய்தான். அதுபோல் ராஜகுமாரனுக்கு ஏற்பாடு செய்த விடுதியையும் மாற்றிக்கொண்டான். அப்போதே சந்தேகம்தான். இப்போது ராஜகுமாரனுக்கு பத்தினியான என் குமாரியையும் கைப்பற்றினான். இவன் வெகு துன்மார்க்கன். இவனை கொண்டு போய் முதல் வாசல் மந்திரியிடம் ஒப்படைத்து சிரசாக்கினை செய்து விடுங்கள் என்று உத்தரவிட்டான். தலையாரிகள் அதன்படி முதல் வாசல் மந்திரியிடம் அழைத்துச் சென்றார்கள். அந்த மந்திரியாரிடம் குணபத்திரன் தானும் ராஜகுமாரனும் தங்கள் தேசத்தை விட்டு புறப்பட்டது முதல் அதுவரை நடந்ததையெல்லாம் தெரிவித்து தான் ஒரு குற்றமும் செய்யவில்லை என்று மன்றாடினான். அவன் வார்த்தைகளை நம்பிய முதல் வாசல் மந்திரி, இவன் முகத்தை பார்த்தால் தர்மவான் என தோன்றுகிறது, இவனை தண்டித்தால் அந்த பாவம் நம்மை சும்மா விடாது என்று பயந்து இரண்டாவது வாசல் மந்திரியிடம் அனுப்பி வைத்தான். அவன் மூன்றாவது வாசல் மந்திரியிடம் அனுப்பினான். அதற்குள் பொழுது விடிந்து விட்டது. 4 மந்திரிகளும் ஒன்று கலந்து குணபத்திரன் கூறிய விருத்தாந்தத்தை பரிசோதிக்க வேண்டும் என்று முனைந்து மந்திரி குமாரனுக்கு பதிலாக ஒரு மிருகத்தை கொன்று அதன் ரத்தத்தை மட்டும் அரசனிடம் அனுப்பி மந்திரி குமாரனை தண்டித்ததாக கூறினார்கள். மந்திரி குமாரன் கேட்டுக்கொண்ட பிரகாரம் ராஜகுமாரனின் தேகத்தை உடனே தகனம் செய்து விடாமல் காப்பாற்றி வந்தார்கள். பிறகு அன்றிரவு யாரும் அறியாமல் அரசகுமாரி சுந்தரவல்லியை பின்தொடர்ந்து மந்திரிமார்கள் சென்றார்கள். ஊருக்கு ஒதுக்குப்புறமாயிருந்த மடத்திற்கு சுந்தரவல்லி உல்லாச மூகினை போல் சென்று முடவனை சந்தித்து தான் கணவனை கொன்றதையும் மந்திரி குமாரனுக்கு தண்டனை விதிக்கப்பட்டதையும் தெரிவித்துவிட்டு முடவனோடு உல்லாசமாக இருந்தாள். அப்போது அங்கு ஒளிந்திருந்து கவனித்துக் கொண்டிருந்த 4 மந்திரிமார்களும் வெளிப்பட்டு அவளை பிடித்து அரசனிடம் இழுத்துச் சென்று விவரத்தை அறிவித்தனர். அதனால் கடும் கோபம் கொண்ட அரசன் தன் குமாரத்தியையும் முடவனையும் 2 கூறுகளாக பிளந்து கொன்று 4 வாசல்களிலும் தொங்க வைத்து தன் கருமத்தை தொலைக்க காசி யாத்திரை சென்றான். மந்திரி குமாரனோ தன் ஆருயிர் நண்பனான ராஜகுமாரனின் சவத்தை எரிக்காமல் அவனை உயிர்ப்பிக்க வேண்டுமென்று பிரதிக்கை செய்து கொண்டு சரீரம் அழியாதபடி தைலமிட்டு பதனம் செய்து ஒரு பேடையில் வைத்து ஒரு பல்லக்கில் வைத்து ஒவ்வொரு புண்ணிய தீர்த்தமாக பிரயாணப்பட்டு கொண்டே தான தர்மங்கள் செய்து கொண்டே வந்தான். தீர்த்த யாத்திரையின் முடிவில் ராஜகுமாரனின் சடலம் உயிர் பெற்று எழுந்திராவிடில் தானும் உயிரை விட்டுவிடுவது என்றும் முடிவு செய்து கொண்டான். தீர்த்த யாத்திரையும் முடிந்தது. ராஜகுமாரனும் உயிர் பெற்று எழவில்லை. மந்திரி குமாரன் தன் பிரதிக்கைப்படி தன் உயிரையும் விட்டுவிட தீர்மானித்தான். அதற்குள்ளாக கலிங்க தேசத்தில் உள்ள தன் மனைவி எப்படி இருக்கிறாள் என பார்க்க வேண்டுமென்று தன் மாமனாரின் கலிங்க தேசத்திற்கு வந்தான். ராஜகுமாரனின் சபமுள்ள பேழையை தன்னுடைய பள்ளி அறைக்குள் வைத்துக் கொண்டு படுத்தான். அன்று இரவு 10 நாழிகைக்கு பிறகு பள்ளி அறையில் மந்திரி குமாரன் கண்மூடி துயில்வது போலிருந்த சமயம் அவனுடைய பத்தினியான அமிர்த சம்போகவல்லி தன்னை நன்றாக அலங்கரித்துக் கொண்டு தின்பண்டங்கள் உள்ள தட்டுடன் வந்தாள். தன் நாயகன் தூங்குவதைக் கண்டு கட்டிலையும் நாயகனையும் மும்முறை வலம் வந்து ஒரு எலும்புச்சம்பழத்தையும் கத்தியையும் எடுத்துக்கொண்டு புறப்பட்டு விட்டாள். மந்திரி குமாரன் உண்மையில் தூங்கவில்லை. அவளையே கவனித்து பார்த்து கொண்டிருந்தபடியால் அவள் புறப்பட்டு சென்றதும் அவள் போகும் மர்மத்தை அறிய வேண்டுமென்று நினைத்து தானும் அவளை பின்தொடர்ந்து சென்றான். அந்த நிர்மானுஷ்யமான அர்த்தராத்திரி வேளையில் அமிர்த சம்போகவல்லி நேரே ரணபத்ரகாளி கோயிலுக்குத்தான் சென்றாள். அம்மனின் பொய்கையிலே நீராடி சன்னதியை அடைந்து மும்முறை பிரதட்சணம் செய்து தன் கணவன் திரும்பி வந்தால் தன்னை பலியிட்டுக் கொள்வதாக செய்திருந்த சபதப்படி தன் கழுத்தை அறுத்துக் கொள்வதற்காக உடைவாளை உருவிய போது தேவி பிரசன்னமாகி, மகளே, நீ தீர்க்க சுமங்கலியாக இருப்பாய். உனக்கு என்றென்றும் 12 வயதும் உன் நாயகனுக்கு 16 வயதும் அளித்துள்ளேன். உன் நாயகனின் நண்பனான ராஜகுமாரன் தன் மனைவியால் மரணமடைந்தான்.
அவனுடைய சவத்தை பேழையில் வைத்து உன் நாயகன் கொண்டு வந்திருக்கிறான். அவன் பிழைத்தால்தான் உன் கணவன் உயிர் வாழ்வான். ஆகவே நான் கொடுக்கும் திருநீரையும் எலுமிச்சம்பழத்தையும் காக தீர்த்தத்தையும் எடுத்துச் சென்று ராஜகுமாரனின் கழுத்து உள்ள இடத்தில் பிழிந்து இந்த விபூதியை தூவி தீர்த்தம் தெளித்து கழுத்தை உடலோடு பொருத்தி இந்த பிரம்பால் தட்டினால் ராஜகுமாரன் உயிர் பெற்றெழுவான் என்று அருளினாள். அதன்படியே அவளும் மந்திரி குமாரனும் காளியம்மன் கொடுத்த வரப்பிரசாதங்களை கொண்டு வந்து அவற்றின் உதவியால் இருவரும் ராஜகுமாரனை உயிர் பெற்றெழ செய்தார்கள். பிறகு மந்திரி குமாரன் தன் மனையாளையும் ராஜகுமாரனையும் தன் தேசத்திற்கு அழைத்து வந்து ராஜகுமாரனுக்கு மறுதேசத்து ராஜகுமாரியை மறுமணம் செய்து வைத்து நால்வரும் ஆனந்தமாக வாழ்ந்து வந்தனர். இவ்வாறு கதையை முடித்த அகோர முனிவர், வேடனே, இப்படியல்லவோ நண்பன் இருக்க வேண்டும். உன் நண்பனான அரசகுமாரனோ உன்னை ஆபத்தில் மாட்ட வைத்துவிட்டு ஆரணங்கை அபகரித்து போய்விட்டான். இனி அப்பாதகனின் முகத்தில் விழிக்காதே என்று புத்திமதிகள் சொல்லி திரவியங்களும் கொடுத்தனுப்பிவிட்டு அவரும் காம குரோதாதிகளை கடிந்து கடும் தவம் புரியச் சென்றார். இரு புறாக்கள் கதை. முற்காலத்தில் சிநேகிதர்கள் இவ்வாறு இருந்தனர். ஆகையால் உன் மனதில் இருக்கும் விசாரத்தையும் பிராண சிநேகிதியான என்னிடம் தெரிவி என்று விக்ரம பெண்ணை நோக்கி கேட்டாள் செண்பகவல்லி. தோழி, பூலோகத்தில் பெண்ணாக பிறந்தவர்கள் தாங்கள் வாழ ஒரு நாயகனை அடைவதல்லவோ நீதி. பேரழகும் யவனமும் உள்ள கன்னிகையான நீ தகுந்ததொரு நாயகனை வரிக்காவிட்டால் அரசன் இல்லாத நாடும் வேலை இல்லாத பயிரும் போலாகிவிடுமன்றோ. கணவனோடு சுகித்திருக்கும் இளமையின் ஆனந்தங்களை என்னைப் போல நீயும் அனுபவித்தாலென்றோ எனக்கும் மகிழ்ச்சியாயிருக்கும். அப்படி இருக்க நீயோ ஆண் வாடையே ஆகாதென்று இருக்கிறாய். அதை நினைத்து நீ ஏன் இப்படி வருந்த வேண்டும் என்று எண்ணித்தான் நான் மிகவும் விசாரப்படுகிறேன் என்றாள் விக்ரம பெண். தோழி, அது ஒரு பெரிய கதை. உன்னிடம் சொல்லாமல் யாரிடம் சொல்லப் போகிறேன்? கேள். முற்காலத்தில் இளங்காவனம் என்றொரு வனம் இருந்தது. அதில் இளங்காவதி என்ற அம்மன் இருந்தாள். அம்மன் சன்னதி எதிரிலுள்ள மூங்கில் புதரில் சல்லியான் என்றும் சல்லரி என்றும் தம்பதிகளான 2 மாடப்புறாக்கள் இருந்தன. அவைகளுக்கு வெகு காலம் குஞ்சுகள் பிறக்காமல் இருந்து கடைசியில் அப்பெண் புறா 2 முட்டையிட்டு சென்றது. காற்றிலே ஒன்றோடொன்று அசைந்த போது மூங்கில்கள் உராய்ந்து தீப்பற்றி கொண்டது. அதிலே அப்புறாவின் முட்டைகளும் எரிந்துவிட்டன. இதைக் கண்ட இரு புறாக்களும் புத்திர சோகமுற்று இனி வாழ்வதால் பயனில்லை என்று தீயில் விழுவதாக சங்கற்பம் செய்து உயர பறந்து சென்று தீயிலே விழும்போது சல்லியன் என்னும் ஆண் புறா தீயில் விழாமல் பறந்து ஓடிவிட்டது. அதைக் கண்ட சல்லரி என்னும் பெண் புறா மனம் புறாது பக்கத்து காளியம்மன் சன்னதியில் சென்று அம்மனிடம் தன் மனத்துயரை எடுத்துச் சொல்லி, தேவி, என் நாயகன் என்னை மோசம் செய்து விட்டான். ஆகவே நான் தீயில் விழுந்து இறக்கப் போகிறேன். அடுத்த ஜென்மத்தில் ராஜனிடத்தில் நான் செண்பகப்பூவின் மனத்தோடு பிறக்கும்படி அருள் செய். தாயே, அடுத்த ஜென்மத்தில் நான் ஆண்பாடையே இன்று இருக்கப் போகிறேன் என்று வேண்டிக் கொண்டது. இந்த கதைகளையெல்லாம் கட்டிலின் மேல் விதானத்தில் அணில் ரூபத்தில் ஒளிந்திருந்து கேட்டுக்கொண்டிருந்த பட்டியானவன் பொழுது புலரும் தருணத்தில் அங்கிருந்து கிளம்பி கானகம் சென்று செண்பகவல்லியின் பிதாவான விஜயநகர ராஜனிடம் வந்தான். 1000 பொன்னையும் அவனிடம் திருப்பிக் கொடுத்து அதற்கு அடையாளமாக வைத்திருந்த பாரியாளான விக்ரம பெண்ணை அழைத்து கொண்டு வெளியே சென்றான். காட்டை அடைந்ததும் சல்லியராஜனின் ரூபத்தில் இருந்த பட்டியும் விக்ரம பெண்ணின் ரூபத்தில் இருந்த விக்ரமாதித்தனும் சுயரூபம் எடுத்துக்கொண்டார்கள். வாருமையா பட்டி, காடு 6 மாதம் முடியப் போகிறதே. அதற்குள் நான் செண்பகவல்லியை மனம் புரிந்து செல்ல வேண்டுமே. அதற்கு ஒரு உபாயம் சொல்லுமையா என்று விக்ரமாதித்தன் கேட்கவே, இன்னும் 8 நாளில் அவளை உமக்கு மனம் முடித்து வைக்கிறேன் என்று கூறிய பட்டி அதற்கு ஒரு உபாயம் செய்தான். அவன் ஒரு யவன பெண்ணாகவும் விக்ரமாதித்தன் களை கூத்தாடியாகவும் உருமாறினார்கள். அரண்மனை செல்லும் களை கூத்தாடிகளைக் கண்டு பட்டியாகிய யவன பெண் அவர்களுடன் சென்றாள். அரண்மனையிலே விஜயநகர மன்னனுக்கும் அவனுடைய குமாரி செண்பகவல்லிக்கும் அநேக விதமான வித்தைகளை காட்ட அவன் பட்டியாகிற பெண்ணை அழைத்து கௌரவித்தான். அப்போது பட்டியாகிய பெண், அரசே, தங்கள் புகழ்ச்சி அனைத்தும் காட்டில் இருக்கும் என் குருநாதரைச் சேர்ந்தது என்றாள். அவர் ஏன் வரவில்லை என்று விஜயநகர மன்னன் கேட்டபோது, அவருக்கு பெண் வாடையே ஆவதில்லை என்றாள் பட்டியாகிய களை கூத்தாடி. அவர் வித்தையை நாங்கள் கண்டுகளிக்க முடியுமா என்றான் அரசன். நாளை காட்டிற்கு வாருங்கள், ஏற்பாடு செய்கிறேன். அவ்வாறே அவள் மறுநாள் விஜயநகர மன்னனை அழைத்து கொண்டு காட்டிற்கு சென்றாள். அவளுடைய குருநாதரின் அற்புதமான வித்தைகளை செண்பகவல்லியும் காண விரும்பியதால் ஒரு கூடாரம் அடித்து அதற்குள் செண்பகவல்லி மறைந்திருந்து பார்ப்பதென ஏற்பாடும் செய்யப்பட்டிருந்தது. அங்கு விக்ரமாதித்தனை பட்டியாகிய பெண் தன் குருநாதரான களை கூத்தாடியின் வேஷத்தில் வரச் செய்தான். குருநாதரின் அற்புதமான வித்தைகளையெல்லாம் கண்டு பிரமித்த விஜயநகர மன்னன், ஐயா களை கூத்தாடி, நீங்கள் ஏன் பெண் வாடை கூடாதென்று விரதம் இருக்கிறீர் என்று கேட்கவே அதற்கு விக்ரமாதித்தன் பட்டி சொல்லிக் கொடுத்தபடி செண்பகவல்லி சொன்ன அதே மாடப்புறா கதையை சொல்லி, பெண்புறா தீயில் விழாமல் மோசம் செய்ததால்
ஆண் புறா இனி பெண்களையே நினைப்பதில்லை என்று சம்மதம் செய்து கொண்டது. அந்த புறா நான் தான் என்றான். கூடாரத்தின் உள்ளே மறைவாக இருந்து அவனை கவனித்து வந்த செண்பகவல்லி சட்டென வெளிப்பட்டு, இல்லவே இல்லை. ஏய் கூத்தாடி, நீ சொல்வது சுத்த பொய். ஆண் புறாதான் மோசம் செய்தது என்று சொல்ல இருவருக்கும் பெரிய தர்க்கம் உண்டாகிவிட்டது. ஏ கூத்தாடி, நீ சொன்னதை நிரூபிக்க வேண்டும் என்று விக்ரமாதித்தனின் கையை பிடித்தெழுக்க, நீதான் நிரூபிக்க வேண்டும் என்ற அவள் முந்தானையை அவன் பிடித்தெழுக்க கைகலப்பு ஏற்பட்டு பெரும் சண்டையாகிவிடும் போலிருந்தது. அதன் மீது விஜயரங்கராஜன் அவர்களை சமாதானம் செய்வித்து, கொஞ்சம் பொறுங்கள், 2 புறாக்களுமே மோசம் செய்தரா. ஆண் புறாவும் பெண் புறாவும் ஒருவருக்கொருவர் தெரியாமல் தீயில் விழுந்து உயிர் நீத்திருக்கலாம். எப்படி இருந்த போதிலும் இருவரும் கற்பு நெறி தவறாமல் இருந்து வந்திருக்கிறீர்கள். ஆகவே நீங்கள் இருவரும் இந்த ஜென்மத்தில் திருமணம் செய்து கொண்டு மனமுத்து வாழுங்கள் என்றான். அதற்கு இருவரும் சம்மதிக்கவே செண்பகவல்லிக்கும் களைக்கூத்தாடியின் ரூபத்தில் உள்ள விக்ரமாதித்தனுக்கும் ஒரு நல்ல சுப முகூர்த்தத்தில் திருமணம் நடந்தது. அப்போது காடாறு மாதம் முடிந்து விடவே கூத்தாடி பெண் உருவில் இருந்த பட்டி சுயரூபம் எடுத்துக்கொண்டு, விக்ரமாதித்த மகாராஜனை, நம் உஜ்ஜயினி மாகாளி பட்டணத்திற்கு புறப்படுங்கள் என்று கூப்பிட்டான். அப்போதுதான் விஜயரங்கராஜனுக்கு தன் மருமகன் உஜ்ஜயினி மன்னன் விக்ரமாதித்தன் என்பது தெரிந்தது. அவன் மேலும் மகிழ்ச்சி கொண்டவனாய் அநேக பரிசு வகைகளுடன் செண்பகவல்லியையும் உஜ்ஜயினி நகரம் அனுப்பி வைத்தான். இவ்வாறு கதை சொல்லி முடித்த மங்கள கல்யாணி பதுமை, ஹே போஜராஜரே, எங்கள் விக்ரமாதித்த பூபதியின் வல்லமையை கேட்டீரல்லவா? அது போன்ற வல்லமை உம்மிடம் இருந்தால் இந்த வினோத சிம்மாசனத்தில் ஏறி அமரும், இல்லையெனில் இறங்கிவிடும் என்றது. அப்போது சூரியன் அஸ்தமித்து விடவே போஜராஜன் அச்சிங்காசனப்படியை விட்டு கீழிறங்கி திரும்பி சென்றான். இந்த கதைக்கு பதிலாக வடமொழி மூலத்தில் 26ஆம் படிக்கு காவலான காமசரோண மாதினி என்னும் பெயருள்ள பதுமை பின்வரும் கதையை கூறியதாக காணப்படுகிறது. காமதேனு பரீட்சித்த கதை. தைரியம், உதவி குணம், விவேகம், நுண்ணறிவு, உறுதி ஆகியவற்றில் விக்ரமாதித்த பூபதியைப் போன்று வேறு அரசர்களை இப்பூவுலகில் தேடினும் கிடைக்க மாட்டார்கள். மேலும் அவனுடைய வார்த்தைகள் ஒருபோதும் மாறியதில்லை. அவனுடைய இருதயத்தில் என்ன தோன்றுகிறதோ அதை சொல்ல தயங்க மாட்டான். அவன் வாயிலிருந்து எந்த வார்த்தைகள் வருகின்றனவோ அவைகளையே அவன் செய்து வந்தான். ஆகவே அவன் நேர்மையான மனிதனாக இருந்து வந்தான். நேர்மையான மனிதர்களுடைய எண்ணம் எதுவோ அவ்விதமே அவர்கள் பேச்சும் அதன்படியே அவர்கள் காரியமும் இருக்கும். ஒரு சமயம் தேவப்பட்டணமாகிய அமராவதியில் இந்திரன் தன் சபையில் அமர்ந்திருந்தான். 88,000 முனிவர்கள் சபையில் கூடியிருந்தனர். 33 கோடி தேவதைகளும் அங்கே குழுமியிருந்தனர். இன்னும் 8 லோக பாலர்களும் 49 பருந்துகள், 12 சூரியர்கள், நாரதர், சந்திரன், தும்புரு ஆகியோரும் கூடியிருந்தனர். ஊர்வசி, ரம்பை, திலோத்தமை, மிச்சிரகேசி, கிருதாசி, மஞ்சு, கோஷை, பிரியதர்சனை ஆகிய அப்சர ஸ்திரீகளும் தேவ கன்னியர்களும் அங்கு வந்திருந்தனர். மற்றும் கந்தர்வர்களும் கிண்ணறர்களும் சபையை அலங்கரித்தனர். இவ்வளவு கோலாகலமாக கூடியிருந்த இந்திர சபையில் நாரதர் எழுந்து நின்று, தேவேந்திரா, இந்த உலகத்தில் கீர்த்தியும் பரோபகாரமும் நற்குணமும் தீரமும் நிறைந்த விக்ரமாதித்தனை போன்ற அரசன் கிடையாது என்றார். அவருடைய வார்த்தைகளை கேட்டு அங்கிருந்த தேவர்கள் வியப்பில் ஆழ்ந்தனர். அப்போது தெய்வீக பசுவான காமதேனு, இதில் வியப்படைவதற்கு என்ன இருக்கிறது? என்ன சந்தேகம்? தானம், தவம், வீரம், அறிவு, வினயம் ஆகியவற்றைக் கண்டு ஒருவரும் ஆச்சரியப்பட வேண்டாம். பூமி இத்தகைய முத்துக்கள் நிறைந்ததன்றோ? இன்னும் பல வகையான குதிரைகள், யானைகள், உலோகங்கள், மரங்கள், கற்கள், ஆபரணங்கள், ஆண்கள், பெண்கள் மற்றும் தண்ணீர் ஆகியவற்றிடையே எத்தனையோ வித்தியாசங்கள் இருக்கின்றன என்றது. அப்போது இந்திரன், தேனு, நீ மனிதர்கள் நிறைந்த பூலோகத்திற்கு சென்று விக்ரமாதித்தனுடைய குண விசேஷங்களை பரீட்சித்து எனக்கு தெரிவி என்று உத்தரவிட்டான். அதை ஏற்றுக்கொண்டு காமதேனு சாதாரண மெலிந்த பசு போன்ற உருக்கொண்டு பூலோகத்திற்கு வந்து சேர்ந்தது. விக்ரமாதித்தன் காட்டிற்கு சென்று துஷ்ட மிருகங்களை வேட்டையாடி அழித்துவிட்டு திரும்பும் வழியில் சேரும் சகதியும் நிறைந்த சதுப்பு நிலத்தில் சிக்கிக்கொண்டு திண்டாடியது. அவ்வழியே வரும் விக்ரமாதித்தனை பார்த்து உள்ளத்தை உருகச் செய்யும் குரலிலே அழுதது. பசு அழுவதைக் கண்ட விக்ரமன் அருகிலே வந்தான். கரையேற முடியாது சேற்றிலே அழுந்தி தத்தளித்துக் கொண்டிருந்தது பசு. விக்ரமாதித்தனும் சேற்றிலே இறங்கி பசுவின் அருகில் வந்து அதன் முகத்தை பிடித்து இழுத்தான். பசு இருந்த இடத்தை விட்டு நகரவில்லை. உடனே மன்னவன் வேகமாக கரையை நோக்கி இழுக்க பசுவானது சேற்றிலே பலமாக அழுத்திக் கொண்டது. அந்த சமயத்திலே அதன் அழுகுரலை கேட்ட புலி ஒன்று அதை கடித்து சாப்பிட அங்கு வந்தது. சூரியனும் மலை வாயிலில் மறைந்து விடவே கருமையான இருள் பரவ தொடங்கியது. அத்துடன் மழையும் பெய்ய ஆரம்பித்து விட்டது. விக்ரமாதித்தன் என்ன செய்வான்?
பசுவை விட்டுவிட்டு செல்லவும் விருப்பமில்லை. அவன் அப்பால் நகர்ந்தால் புலி கொன்று புசித்துவிடும். ஆகவே இரவு முழுவதும் இருந்த இடத்தை விட்டு நகராமல் கொட்டும் மழையிலும் குளிரிலும் சேற்றிலும் நின்றிருந்தான். விடியற்காலை நேரத்திலே புலி ஓடிவிட்டது. அரசனது கருணையையும் உறுதியையும் இதர நற்குணங்களையும் கண்டு மகிழ்ந்த காமதேனு சுய உருக்கொண்டு சதுப்பு நிலத்திலிருந்து வெளியேறி வந்தது. விக்ரமா, நான் சாதாரண பசு அல்ல, தேவலோகத்திலிருந்து வந்திருக்கும் காமதேனு. உன் நற்குணங்களைப் பற்றி நாரதர் சபையிலே எடுத்து சொல்லி பாராட்டியதை கேட்ட இந்திரன் அதை பரீட்சிக்க என்னை அனுப்பினான். நாரதர் சொன்ன விஷயத்தில் எள்ளளவும் பொய்யில்லை. உன்னை போன்ற பரோபகாரமுடைய அரசனை பூவுலகிலே காண முடியாது. நான் சந்தோஷமடைந்தேன். உனக்கு வேண்டிய வரத்தை பெற்றுக்கொள் என்றது. காமதேனுவே, உன்னுடைய ஆசீர்வாதத்தால் எனக்கு ஒரு குறைவும் இல்லை. உன்னிடம் கேட்கக்கூடிய தேவை எனக்கொன்றும் இல்லையே என்றான் விக்ரமன். அரசே, என் வார்த்தைகள் வீணாக போகக்கூடாது. ஆகவே நான் உன் அருகில் இருக்கப் போகிறேன் என்றது காமதேனு. அவ்விதமே அரசனை அடைந்தது. அரசனும் பசுவை அழைத்துக் கொண்டு நகரத்திற்கு திரும்பினான். வழியிலே அவர்களை ஒருவன் சந்தித்தான். ரிஷபாரூடரான சிவபெருமான் தாண்டவத்தின் போது நந்திகேஸ்வரன் சந்தோஷமாக மத்தளத்தை அடிக்க அதிலிருந்து கிளம்பிய சப்தத்தினால் சுப்பிரமணியரின் வாகனமான மயில் விரண்டது. அதை கண்ட நாகசர்ப்ப ராஜனான வாசுகி தன் உடலை சுருட்டி கொண்டு கணேசருடைய துதிக்கையில் புகுந்து கொண்டது. பயந்து போன கணேசர் அலறி புடைத்து தலையை இருபுறமும் மாட்டினார். அப்போது உண்டான காற்றின் அசைவினால் யானை மதத்தை பருக வந்த வண்டுகள் சிதறி ஓடின. அக்கணேசர் உம்மை காப்பாற்றட்டும் என்ற அந்த வழிப்போக்கன் விக்ரமாதித்தனை நோக்கி வாழ்த்தினான். பிறகு தொடர்ந்து, அரசே, என்னுடைய ஏழ்மையினால் நான் சித்தனாக மாறிவிட்டேன். எல்லோரையும் நான் காண்கிறேன், ஆனால் மற்றவர்கள்தான் என்னை காண்பதில்லை. உம்முடைய கருணையால் நான் சித்தனாகிவிட்டேன். ஏனெனில் நான் மற்றவர்களை கண்டாலும் அவர்கள் என்னை காண்பதில்லை அல்லவா என்று சொல்லி இருக்கிறார்களே. இது எனக்கு பிறந்த புத்திரனால் கிடைத்தது. செல்வம் ஏதும் இல்லாத இந்த நிலையிலே எனக்கு யார் மகனாக பிறந்தவன் என்று கேட்கிறீரா? ஏழ்மை என்னும் பெயர் கொண்ட மகனவன் என்று சொல்லுவார்கள் என்றான் அந்த வழிப்போக்கன். அரசே, தாங்கள் நினைப்பதை கொடுக்கும் கற்பக விருட்சம். உம்மை அண்டி வந்தவர்கள் ஏமாறுவதில்லை. அவ்விதமாகவே என்னுடைய வறுமையை போக்கி என் வருங்காலத்தை நிம்மதியாக கழிக்க வழி செய்யுங்கள் என்று வேண்டினான். விக்ரமனோ சிறிதும் தயங்காமல், ஐயா, இதோ இருக்கும் பசு சாதாரணமானதன்று. நீ விரும்பியதை தட்டாமல் கொடுக்கக்கூடிய காமதேனு. இதை அழைத்துச் சென்று உன் வறுமையை போக்கிக்கொள் என்று அவனுக்கு காமதேனுவை அழைத்து விட்டான். விக்ரமனுடைய பரோபகாரத்தன்மையை கண்ட காமதேனுவும் அவனை பலவாறு போற்றிவிட்டு அந்த மனிதனின் தேவைகளை நிறைவேற்றி வைத்தது. அளவில்லா ஆனந்தத்துடன் விக்ரமன் உஜ்ஜயினிக்கு திரும்பினான். இவ்விதம் கதையை முடித்த பதுமை போஜனை நோக்கி, அரசே, எங்கள் அரசனுக்கு ஈடாக எவரை குறிக்க முடியும் என்று கேட்டது. போஜராஜன் மௌனமாக கீழிறங்கி சென்றார்.